வணக்கம். உடல் எடை குறைப்பு பத்தின இந்த ஒரு ஸ்பெஷலான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். சரி, வளவளன்னு பேசாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். எடை குறைக்கணும்னு நினைச்சாலே நமக்கு பிடிச்ச நம்ம ஊரு சாப்பாட்டெல்லாம் தியாகம் செய்யணுமான்னு ஒரு பயம் நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த காலை உணவுத் திட்டம் எப்படி நம்ம ஊரு உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப ஆரோக்கியமா, வேகமா எடைய குறைக்கலான்னு உங்களுக்கு தெளிவா காட்டப் போகுது. இது நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுதுங்க. இட்லி தோசை சாப்பிட்டா நிஜமாவே வெயிட் குறையுமா? இதுதான் நம்மில் பலருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம், ரைட்? வெயிட் குறைக்கணும்னு முடிவெடுத்த உடனே பலரும் முதல்ல நிறுத்துறதே இந்த இட்லியும் தோசையும் தான். நம்ம பாரம்பரிய உணவுகளை தவிர்த்தா மட்டும்தான் எடைய குறைக்க முடியும்னு ஒரு பொதுவான தப்பான கருத்து நம்மகிட்ட இருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம என்ன சாப்பிடுறோங்கிறத விட எப்படிப்பட்ட இட்லி தோசையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கறதுல தான் சூட்சுமமே அடங்கியிருக்கு. கரெக்டான முறையில செஞ்சு சாப்பிட்டா இந்த உணவுகளே உங்களோட எடை குறைப்பு பயணத்துக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். அது எப்படின்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஒரு பர்ஃபெக்டான காலை உணவுக்கான ஃபார்முலா என்ன? அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 3 முக்கியமான கோல்டன் ரூல்ஸ் என்னென்னு இப்ப பாப்போம். முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க காலை உணவுல இந்த 3 விஷயங்களும் கட்டாயம் இருக்கணுங்க. முதலாவதா அதிக புரோட்டீன். புரோட்டீன் தான் உங்க தசைகளை வலுவாக்கி கொழுப்ப வேகமா எரிக்க உதவுது. ரெண்டாவதா குறைந்த சர்க்கரை. சர்க்கரையோட அளவு குறையும்போது தான் உடம்புல இன்சுலின் சீராக இருந்து தேவையற்ற கொழுப்பு சேர்வலு தடுக்கப்படுது. மூன்றாவதா சாப்பிட்ட பிறகு நீண்ட நேரம் பசி எடுக்காம இருக்கணும். காலையில சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே திரும்பவும் பசிச்சா நம்ம தேவையில்லாத நொறுக்கு தீனிகளை தேடி போவோம் இல்லையா? ஆக இந்த 3 விதிகளும் ஒன்னு சேரும்போது அது உங்க உடம்ப அப்படியே ஒரு ஃபேட் பர்னிங் மிஷினாவே மாத்திடுது. சரி, இப்போ நம்ம ஊரு ஸ்டைல்லே கிடைக்கக்கூடிய அந்த 5 லோக்கல் சூப்பர் ஃபுட் காலை உணவுகள் என்னென்னு வரிசையா பார்க்கலாம். இதுல முதலாவது சிறுதானிய இட்லி, அப்புறம் சாம்பார். வழக்கமான வெள்ளை அரிசி இட்லிக்கு பதிலா கம்பு, திணை இல்லனா சாம மாதிரியான சிறுதானியங்களை பயன்படுத்தி இட்லி செஞ்சு பாருங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிறுதானியங்கள்ல புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அளவு ரொம்ப ரொம்ப அதிகம். இத சாப்பிடும்போது உங்க வயிறு ரொம்ப சீக்கிரமா நிறைஞ்சிடும், அதே சமயம் ரொம்ப நேரத்துக்கு பசியே எடுக்காது. கூடவே சாம்பார்ல இருக்கிற பருப்பும் சேர்ந்து உங்களுக்கு தேவையான முழு எனர்ஜியும் கொடுத்துரும். அடுத்ததா 2வது உணவு ஓட்ஸ் கஞ்சி கூட கொஞ்சம் நட்ஸ். காலையில எழுந்ததும் சிலருக்கு ஏதாவது இனிப்பா சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங் இருக்கும். இந்த ஓட்ஸ் மற்றும் நட்ஸ் கம்போ அந்த ஆசையை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடும். இதுல ஒரு அட்டகாசமான புரோட்டிப் என்னன்னா, இது கூட கொஞ்சம் சியா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது உங்க ஆரோக்கியத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதோட பசியையும் சூப்பரா கட்டுப்படுத்தும். 3வது ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா செம்ம பவர்ஃபுல். 2 முட்டை அப்புறம் காய்கறிகள். குறிப்பா வெள்ளரிக்காயோட முட்டைய சேர்த்து சாப்பிடுறது. முட்டைய வேக வச்சோ இல்ல ஆம்லெட்டாவோ எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இதை ஏன் இவ்ளோ உறுதியா சொல்றோம்னா, முட்டையில இருக்கிற அபரிமிதமான புரோட்டீன் உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பை மிக வேகமா எரிக்க உதவும். காய்கறிகள் உங்களுக்கு தேவையான ஃபைபரை கொடுத்துடும். நிஜமாவே இது ஒரு பெர்ஃபெக்ட் காம்போங்க. அடுத்து நம்ம பாரம்பரியமான பச்சைப்பயிறு சுண்டல். இது ஏதோ சாதாரண சுண்டல் கிடையாதுங்க. ஒரு ஃபைபர் மற்றும் புரோட்டீன் பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். பொதுவாவே பச்சைப்பயிறு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் மேல பிடிவாதமா இருக்கிற தொப்பை கொழுப்பு குறைக்கிறதுல இது மிகச்சிறப்பா செயல்படுதுன்னு தரவுகள் சொல்லுது. காலையில ஒரு கப் சுண்டல் சாப்பிடுறது உங்க எடை குறைப்பு இலக்க ரொம்ப ஈஸியா அடைய வைக்கும். 5வது உணவு ராகி கூழ் இல்லனா ராகி தோசை. வெள்ளை அரிசியால செய்யப்படுற உணவுகளோட ஒப்பிடும்போது ராகி பல மடங்கு சிறந்தது. இதுல கால்சியம், ஃபைபர்னு சத்துக்கள் நிரம்பி வழியுது. இதை சாப்பிடும்போது கிடைக்கிற அந்த வயிறு ஃபுல்லா இருக்கிற ஃபீல் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால காலையில வெள்ளை அரிசியை தவிர்த்துட்டு ராகிக்கு மாறுறது நீங்க எடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த முடிவு. சாப்பாட்டை பத்தி பார்த்தாச்சு. இப்போ உங்க காலை உணவை முழுமையாக்கும் அந்த அன்றாட பழக்க வழக்கங்கள் என்னென்னு பாப்போம். இப்போ எடைய குறைக்க நீங்க கட்டாயம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. காலையில எழுந்ததும் வெந்நீர்ல எலுமிச்சம் கலந்து குடிக்கிறது, அப்புறம் ஒரு 20 முதல் 30 நிமிஷம் வாக்கிங் போறது. இது ரெண்டும் உங்க மெட்டபாலிசத்தை அப்படியே தட்டி எழுப்பிடும். அதே சமயம் நீங்க தள்ளி வைக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் காலை உணவை ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதே போல வெள்ளை பிரெட், பேக்கரி ஐட்டம்ஸ், அப்புறம் டீ காஃபில அள்ளி போடுற சக்கரை, இதெல்லாம் உங்க வெயிட் லாஸ் பயணத்துக்கு மிகப்பெரிய எதிரிங்க. இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கான முழுமையான தினசரி அட்டவணை, அதாவது கொழுப்பை குறைக்கும் உங்களோட ஒரு நாள் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். உங்களோட ஒரு பெர்ஃபெக்டான நாளுக்கான பிளான் இப்படிதான் இருக்கணும். காலையில வெந்நீர், அப்புறம் ஒரு வாக்கிங்கோட நாள் ஆரம்பிக்கிறது. அடுத்து நாம பார்த்த அந்த புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த காலை உணவுகள்ல ஒன்னை எடுத்துக்கிறீங்க. மதியத்துக்கு முன்னாடி பசிச்சா கொஞ்சம் பழங்கள் சாப்பிடலாம்.
லஞ்ச் டைம்ல சாதத்தோட அளவை குறைச்சிட்டு காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கணும். கடைசியா உங்களோட நைட் டின்னர் ரொம்ப லைட்டான உணவா இருக்கணும். இப்படி உங்க நாளை பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்க உடம்பு நாள் முழுக்க கொழுப்பை எரிச்சுக்கிட்டே இருக்குங்க. இவ்ளோ பண்றோமே, ரிசல்ட் எப்ப தெரியும்னு ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? இதுக்கான டைம்லைனை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வரும். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே வாரத்துல உங்க வயிறு உபுசம் குறையறத நீங்க கண்முன்னாடி பார்க்கலாம். தொடர்ந்து 1-2 மாசங்கள் இத பண்ணும்போது உங்க உடல் எடையில மத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு தெளிவான வித்தியாசம் கண்டிப்பா தெரியும். இப்போ ஃபைனலா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நாளைக்கு காலையில உங்க தட்டுல என்ன இருக்க போகுது? எடை குறைப்புங்கிறது ஏதோ மிகப்பெரிய ரகசியமோ இல்ல நம்மால செய்ய முடியாத கஷ்டமான காரியமோ கிடையாதுங்க. நம்ம ஊரு சாப்பாட்டிலேயே சரியானதை தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது மூலமா நாம விரும்புற அந்த ஃபிட்டான உடம்ப கண்டிப்பா பெற முடியும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நாளைக்கு காலையில இருந்து ஒரு சின்ன மாற்றத்தை தொடங்குறது மட்டும்தான். நீங்க எந்த சூப்பர் ஃபுட்டை முதல்ல செலக்ட் பண்ண போறீங்க? யோசிச்சு செயல்படுங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட அந்த ஹெல்தியான பயணத்துக்கு ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். மீண்டும் சந்திப்போம்.